जय श्री कृष्णा। तस्यालयवरिष्ठस्य मध्ये विपुलमायतम् ददर्श भवनश्रेष्ठम् हनुमान् मारुतात्मजः. வாயுபுத்திரன் ஹனுமான் அந்த லங்காபுரியில் உள்ள எல்லா மாளிகைகளின் மத்தியில் மிகச் சிறந்ததாகவும் மிக அகலமானதாகவும் உயரமானதாகவும் இருந்த ஒரு சிறந்த மாளிகையை பார்த்தார். எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஹனுமார் எல்லா திக்கு திசைகளிலும் விதேக ராஜாவின் மகள் சீதாதேவியை தேடி அலைந்தார். பிறகு ஹனுமார் அந்த மாளிகையின் அருகில் சென்று அதனை உற்று நோக்கினார். ராவணனுடைய அந்த மாளிகை ராட்சசர்களின் மிகச்சிறந்த இருப்பிடமாக இருந்தது. பல யானைகளும் ஆயுதங்கள் ஏந்திக் கொண்டிருந்த பல ராட்சசர்களும் அந்த மாளிகையை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். ராட்சச மனைவிகளாலும் எதிரிகளை போரில் தன் பலத்தால் ஜெயித்து கொண்டு வரப்பட்ட இளவரசிகளாலும் மற்றும் பல ராட்சச பெண்களாலும் ராவணனுடைய அந்த புறம் நிறைந்திருந்தது. குபேரனிடம் இருந்த ஐஸ்வர்யம் ஹரி என்ற உச்சைஸ்ரவஸ் குதிரையை வாகனமாக கொண்ட இந்திரனிடம் இருந்த ஐஸ்வர்யம் போலவே ராவணனுடைய மாளிகையிலும் எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தால் நிறைந்திருந்தது. குபேரனிடம் யமனிடம் வருணனிடம் இருந்த ஐஸ்வர்யத்துக்கு நிகராக அல்லது அதற்கும் மேலாகவே ராட்சச தலைவன் ராவணனின் மாளிகை ஐஸ்வர்யத்தால் நிறைந்திருந்தது. அந்த மாளிகைகளின் நடுவில் இன்னொரு மாளிகை போலவே காட்சியளித்த புஷ்பக விமானத்தை ஹனுமார் பார்த்தார். எல்லாவித உயரிய ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அற்புதமாக விளங்கிய அந்த புஷ்பக விமானம் தேவலோகத்து சிற்பி விஸ்வகர்மாவால் பிரம்மதேவருக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. குபேரன் கடும் தவத்தின் பலனாக தன்னுடைய தாத்தா பிரம்மதேவரிடமிருந்து அந்த புஷ்பக விமானத்தை பெற்றார். பின்பு ராவணன் தன்னுடைய பலத்தால் குபேரனை வீழ்த்தி அந்த புஷ்பக விமானத்தை குபேரனிடமிருந்து எடுத்துக்கொண்டான். பலவிதமான அம்சங்களால் நிறைந்து இருந்த அந்த புஷ்பக விமானம் வெகு அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அத்தனை சிறப்பு அம்சங்களோடு அமைக்கப்பட்ட அந்த புஷ்பக விமானத்தில் ஹனுமார் ஏறினார். அந்த விமானத்தில் இருந்து வந்த மது மற்றும் ஆகாரங்களின் வாசனையை பின்தொடர்ந்து சென்ற ஹனுமார் அங்கு ஒரு பெரிய கூடத்தை பார்த்தார். ஒரு தாய் தன் குழந்தையை மகிழ்ச்சி அடைய செய்வது போலவே ராவணனின் பாதுகாப்பில் இருந்த அந்த கூடம் ஐம்புலங்களுக்கும் மிகச்சிறந்த விருந்தாக இருந்தது. இவை எல்லாவற்றையும் பார்த்த ஹனுமார் இது ஸ்வர்க்கமோ அல்லது தேவலோகமோ அல்லது இந்திரப்பட்டினமோ அல்லது கடும் தவத்தின் பலனாக கிடைத்ததோ என்று ஹனுமார் எண்ணினார். அங்கு பல பல பெண்கள் பலவிதமான நிலைகளில் இருந்தனர். அந்த அந்தப்புறத்தில் ராஜரிஷிகளின் பெண்கள், பித்ருகணங்களின் பெண்கள், தைத்திய கந்தர்வ ராட்சச இனத்தை சேர்ந்த பெண்கள், இப்படி எல்லா விதமான பெண்களும் ராவணனின் மேல் அன்பு கொண்டு தானாகவே வந்தவர்கள். ராவணன் எதிரிகளை போரில் வென்று அதில் சில பெண்களை அபகரித்து வந்தான். சிலர் ராவணனின் மீது கொண்ட மோகத்தால் அவனை வந்தடைந்தனர். சீதாதேவியை தவிர அந்த அந்தப்புறத்தில் எந்த பெண்களும் விருப்பம் இல்லாமல் கொண்டு வரப்பட்டவர்களும் அல்ல, முன்பு வேறு எவரையும் கணவராக ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. ஜனகராஜாவின் மகள் சீதாதேவி மட்டும்தான் இதில் விதிவிலக்காக இருந்தவள். ராவணன் எப்படி தன் எல்லா மனைவிகளுடனும் சந்தோஷமாக இருக்கிறானோ அவ்வாறே ராகவனின் தர்மபத்னி சீதாதேவியை ராமருடன் சந்தோஷமாக இருக்க விட்டிருந்தால் ராவணனுக்கு நன்மை பயத்திருக்கும் என்று ஹனுமார் தன் மனதில் நினைத்தார். சீதாதேவி எல்லா உத்தம குணங்களும் நிறைந்து மிகச்சிறந்து விளங்குபவள். ராவணன் அப்பேற்பட்ட சீதாதேவியிடம் இப்படி ஒரு கண்ணியமற்ற செயலை செய்யாமல் இருந்திருந்தால் அவனும் உயர்ந்தவனாகியிருப்பான் என்று மறுபடியும் ஹனுமார் வருத்தத்தோடு எண்ணிக்கொண்டார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.